வெல்கம் டு சித்ரா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சண்டே ரொட்டீன் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சண்டே எழுந்திரிச்சது 7:30க்கு தான் எழுந்தோம். கொஞ்சம் டிலேவாக தான் எழுந்துட்டோம். ஏன்னா வெளியில் பார்த்தோன்னா நல்ல மழை, அதனால் கொஞ்சம் ஒரு 1 ஹவரில் தூங்கியாச்சு. எழுந்தோடனே காஃபி வேணும் இல்லையா, எல்லாருக்குமே காஃபி தானே ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இன்றைக்கி போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு பால் வச்சுட்டு வர்றதுக்குள்ளே பால் காஞ்சிருச்சு. இப்போ வந்து சர்க்கரை காஃபி போட்டு ரெடி பண்ணிட்டோம். ரெடி ஆகிட்டுருக்கு. காஃபி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம பிஸ்கெட்டோடு அந்த காஃபி சாப்பிடும்போது தான் அது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால தான் ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி நம்ம எல்லாருக்குமே போட்டு ரெடி பண்ணியாச்சு. காஃபி ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கும் பிஸ்கெட்டு எல்லாம் கொடுத்தாச்சு. அப்படியே நம்ம பாத்திரமும் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ பாத்திரம் க்ளீன் பண்ணால் தான் நம்ம சமைக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த கவுண்டர் டாப்பில் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தேய்ச்சிட்டோம். அடுத்தது நம்ம தோட்டத்தில் போய் பார்த்தா ரோஸ் பூத்துருக்காங்க. 2 ரோஸ் பூத்துருக்காங்க இன்றைக்கி. ஒன்று ஆரஞ்சு, இன்னொன்று பிங்க் கலர். 2 ரோஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ரோஸும் பார்த்துட்டு நம்ம பாருங்கள், இந்த நிறைய மொட்டு வச்சுருக்குல்ல ரோஸ் செடியில், இந்த மாதிரி புதுசு புதுசாக வந்து துளிர் வர்றதும் மொட்டு வச்சுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும். ஸோ மழை பெஞ்சதுனால இவங்க எல்லாமே வந்து செடியில் அப்படியே தண்ணி நிறைய இருக்கிறதுனால செடியே கொஞ்சம் லைட்டாக சாஞ்சா மாதிரி இருக்குது. அப்புறம் கற்பூரவள்ளி பாருங்க எப்படி சூப்பராக வந்திருக்கு. நம்ம கோல்டு இருக்கு இல்லையா, ஸோ அதனால் இந்த கற்பூரவள்ளியும் பறித்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பறிச்சாச்சு. இது நடுவில் நான் புதினா அதெல்லாம் நட்டு வச்சுருக்கேன். அப்படியே ஹஸ்பண்டு காலையில் போய்ட்டு ப்ரான் வாங்கிட்டு அவர் வேலையை அவர் பார்த்துட்ருக்காரு. நான் செய்கிறது நாம தான் இருந்தாலும் க்ளீன் பண்ணி கொடுக்குறது அவங்களோட வேலை தானே. ஸோ அதனால தான் இன்றைக்கி சேரை க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அவர் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுறாரு பார்த்தீங்களா. இதெல்லாம் க்ளீன் பண்ணி இங்கே எங்கேயாவது போட்டுறாதீங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தூக்கி இந்த குப்பை வண்டி வரும் அதில் போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணி வைங்க. அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா என்ன தான் நான்வெஜ்ஜு அப்படி செஞ்சாலும் எல்லாத்துக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்ற ஒன்று ஆட் பண்ணால் தான் அந்த நான்வெஜ்ஜோட ஃபீலே கிடைக்கும். ஸோ அதனால் நிறைய வேணும் நம்மளுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி இஞ்சி பூண்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். மீன்வேல் எண்ணெய் ஊற்றியாச்சு, சோம்பு போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, அப்புறம் கறிவேப்பிலை அதையும் நம்ம போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்து ஃப்ரை ஆனாவே போதும். ஏன்னா அப்போ நம்ம வந்து குழம்பு தானே செய்ய போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ரை ஆனாவே போதும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். ஆனால் அதுவும் வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு வந்து கிடைக்கும். அப்புறம் தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு மீன்வேல் அந்த நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகிட்டு இருக்கும். தொக்கு மாதிரி நல்லா வரும். அப்போ தான் நம்ம அந்த குழம்பு வைக்கும்போது அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கிடைக்கும். ஸோ அதான் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம பச்சை தண்ணி மட்டும் மட்டனில் எப்பவும் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா பச்சை தண்ணி ஆட் பண்ணோன்னா அந்த மட்டனோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம செய்கிறோன்னா அந்த மட்டனில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த தண்ணியை மட்டும்தான் ஆட் பண்ணணும். பச்சை தண்ணியை ஆட் பண்ணிங்கன்னா அந்த மட்டனோட டேஸ்ட்டு குறைஞ்சிரும். அதனால் மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, நம்ம வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் இதோட மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டாச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது ஆக்சுவலி ஃபஸ்ட்டே ஒரு 3 விசில் விட்டாச்சு, கறி மட்டும் வேக வச்சது. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மசாலா ஐட்டம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த எலும்பு எல்லாம் நல்லா வெந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் நம்ம கறி வெந்திருக்கோம். ஸோ இப்போ 2வது டைம் நம்ம 3 விசில் போடுறது எலும்பு வேகிறதுக்காக தான். ஸோ அதனால் அதையுமே வேகணுன்னா ஒரு 3 விசில் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். கிரேவியும் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ அந்த கிரேவி வந்து நல்லா வரும். அடுத்தது நம்ம சூப் ரெடி பண்ணியிருக்கோம். எனக்கு தான். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி த்ரோட்டு 3 வீக்ஸாகவே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அப்பப்போ இந்த மாதிரி சூடாக தண்ணி, இந்த சூப்பு இந்த மாதிரிலாம் குடிக்கும்போது தான் கொஞ்சம் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் எடுத்துகிட்டு அதுலேயும் பெப்பர் பவுட்ரு மட்டும் போட்டாச்சு. போட்டுட்டு ஃபஸ்ட்டே நம்ம சால்ட்டு போட்டுருவோம். அது போட்டு நல்லா கலக்கி இது கொஞ்சம் குடிச்சிக்கலாம்.
அதான் ஃப்ரெஷ்ஷாகும். அடுத்து தோசை ஊற்றிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு தோசையும் மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ணியாச்சு. ஸோ எப்படி இருக்குது பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிரான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா, க்ளீன் பண்ணி வச்சுட்டாரு ஃப்ரிட்ஜில். இப்போ அதை போய் நம்ம குழம்பு வச்சு ரெடி பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். தோசை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் இந்த மட்டனோட இந்த தோசை சாப்பிட்டுட்டா காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா. அவ்வளோதான். ஹாப்பி மார்னிங்.